ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிந்து சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 மேசராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதுதான் பார்க்க போகிறோம். சனி பயிற்சியானது வருகிற ஸ்ரீ குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM வரலாற்றுக்கு அதிபதியான சனி பகவான் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லாபத்தில் இருந்த கடந்த 2.5 வருஷமா லாபத்தில் இருந்ததுனால அந்த மேசராசி நேர்களான அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாக லாபத்தை கொடுத்துருப்பாரு. தொழில் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துருப்பாரு. அசையா சொத்தை கொடுத்துருப்பாரு. தசாபுத்தி மேலும் சாதகமாக இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுத்துருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி என்று உங்க ராசிக்கு செலவு ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேசராசி நேர்களுக்கு இதுமாதிரி எஃபோர்ட் கொஞ்சம் போட்டு உழைக்க வேண்டி வரும். ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ஒவ்வொரு வேலையும் செய்யணும் நீங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா 12 வர்றதுனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவமனைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா செலவினங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் உருவாகலாம். முக்கியமாக உங்கள் உடல்நலனில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு உண்றது கூட டைம் பார்க்க முடியாமல் அந்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும், வேலைப்பொருள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலும் கொஞ்சம் தாமதமாகும். இரவில் அதிக நேரம் கண் விழிக்க வேண்டியிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனம், குடும்பம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் இடர்பாடு, சிக்கல்கள், சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு படிக்கிறது, வேலைக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்கக்கூடும். மேலும் பார்த்தீங்கன்னா வேலையில் அதிக அளவு எஃபோர்ட் போட்டு உழைக்கும் போது உங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்போ 100 ரூபா வேலைக்கு பார்த்தீங்கன்னா 200 வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் அது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, தாமதமாகும். சனியோட காரகத்துவ பலன்களே என்ன அப்படின்னா எதையும் கொஞ்சம் லேட் பண்ணி விடுவார். லேட் பண்ணாதான் அங்கே பாதி சதவீத பலன் போயிடுதுல்ல. அதனால லேட்டாக ஒரு செயல்கள் நடைபெறும். உங்கள் எஃபோர்ட்டுக்கு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வெற்றி அமைஞ்சிருக்கும். தசாபுத்தி பாசிட்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. தசாபுத்தி பாதகமாக இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் இப்போ நான் சொல்கிறது இந்த சனி பயிற்சி பலன்களை மட்டும்தான். இந்த மேசராசினியர் அது முக்கியமாக இந்த சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 12 வரதுனால செலவு, மருத்துவமனைக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, சில பேர் தொழிலில் முதலீடு பண்ணி கொஞ்சம் அதிக அளவு ரொம்ப அதிகமாக செலவினங்கள் செய்ய வேணாம். மேலும் நீங்கள் ஒரு தொழில் நிறுவனம் நடத்துறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா கீழ்நிலை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யலாம். சொந்த தொழில் செய்கிறவங்க உங்களுடைய தொழிலாளர்களுக்கு உங்களால் இயன்ற உணவு கொடுக்கலாம், உடை வாங்கி கொடுக்கலாம். அவங்க மனம் குளிரும்படி நடக்கும் போதே சனி பகவானால் ஏற்படும் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. அப்போ தொழில் நிறுவனம் நடத்துகிறவங்க உங்களோட தொழிலாளர்கள் மனம் வருந்தாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க மனம் வந்தனாலே உங்களுக்கு தொழில் கொஞ்சம் தான். ஏன்னா தொழிலாளருக்கு அதிபதியானா சனி பகவான். வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு உழைக்கணும்னா சனி பகவான் உங்களுக்கு சோதிப்பார். இதை விட்டு வேலைக்கு போட்டிங்கன்னா அங்கே அதுக்கு மேலே இருக்கும். இருக்கிற வேலையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற வேலையை கொஞ்சம் எஃபோர்ட் இந்த நிலை மாறணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வேலை செய்யும் போது பெரிய அளவு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது. 7.5 சனி உங்களுக்கு அதுலேயும் பார்த்தா ஜோதிடத்தில் இப்போ 12 வந்தாலே 7.5 சனியில் விரையச்சனி. அது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி, மோட்ச சனின்னு இருந்தாலும் எந்த சனி வந்தாலும் பார்த்தீங்கன்னா 12 வரதுனால செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. அதை நீங்கள் சுப செலவினங்களை ஆக்கிக்கலாம். தானம் தர்மம் நல்லா பண்ணலாம். காலில் உதவி செய்யலாம், முதியோர்களுக்கு உதவி செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா காக்கைக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம். கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை உங்கள் கையால் செய்யணும். போய் கோயிலில் போய் உண்டியலில் போய் காசை போடணும்னு நான் சொல்ல. உங்கள் கையால் இயன்ற உதவிகளை உங்களுடைய கண்ணோட்டத்திலே நீங்கள் தானம் தர்மம் செய்யணும். மேலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான்னாலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏற்கனவே சொன்ன தொழிலாளி கிரகம்னு சொல்லியாச்சு. தொழிலாளர்களுக்கு உதவி செய்யலாம். உணவு, உடை, உறவு ஏதோ உங்களால் இயன்ற உதவிகள் செய்யலாம். சனின்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கு. வேலைக்கு அதிகமாக உங்களோட உடலை வருத்தி வேர்வை சிந்தி நீங்கள் வேலை செய்யும் போது பாதிப்பு பெரிய அளவு இருக்காது. வேலைக்கு பயந்துக்கிட்டு போனீங்கன்னா அங்கே அதுக்கு மேலே பெரிய வேலையாக அமைஞ்சிடும். அப்போ தொடர்ந்து கண்டினியூவாக வேலை வரதான் போகுது இந்த மேசராசி நேயர்களுக்கு. யார் அப்படின்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. நீங்கள் எப்போதுமே நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, குடும்பத்து மேலே பாசமாக இருப்பீங்க, ரிமோட்டு மாரி இருப்பீங்க, எந்த ஒரு செயலையும் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்க, எதுலேயும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பதவிகள்லாம் உங்களை தேடி தான் வரும். அப்படிப்பட்ட உங்களுக்கே ஒரு சோதனை காலமாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இன்னும் இது சனி பயிற்சி பலன் மட்டும்தான். இன்னும் உங்களுக்கு குரு பயிற்சி இருக்குது, ராகு பயிற்சி இருக்குது, உங்களுக்கு திசாபுத்தி இருக்கிறது. அதெல்லாம் பார்த்தா ஒரு முடிக்கு வரணும். இந்த போல சனி உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை, ஒரு நெகட்டிவாக வருகிறார் என்பதை சொல்கிறாங்க. பரிகாரமாக இருக்கணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் பரிகாரம் தான். அது நீங்கள் முறையாக ஃபாலோ. முக்கியமாக பரிகாரம்னா பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுங்க, நேர்மையாக இருங்க. சனி பிரீத்தி, சனி வழிபாடு முறையாக செய்யுங்க. சனி 7.5 சனி உடனே திருநள்ளாறு போகணும் அப்படிலாம் உங்களுக்கு கிடையாது. அருகில் இருக்க சிவன் கோயிலே சுற்றி வாங்க. என்ன அதேமாரி நல்லெண்ணெய் தானம் வழங்கலாம். நல்லெண்ணெய் கோவில்கள் திருப்பணிகளுக்கு அது தூய நல்லெண்ணெய், கலப்பட எண்ணெய் கிடையாது. தூய நல்லெண்ணெய் கோவிலில் உள்ள
அதுவும் பார்த்தீங்கன்னா, கருவறையில அர்ச்சகர்கிட்ட கொட்டி குடுக்கலாம். ஏன்னா, உங்க உங்க நல்லெண்ணெய் வந்து எரியும்போது பெரிய அளவு பாதிப்பு வந்து கண்டிப்பா வந்து குறையும். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகணும்னு நினைக்கிறவங்க வந்து தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் உங்க ஜாதக பலனை வந்து வீட்டில் இருந்தவாறே எளிமையான முறையில தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க, உங்க பிறந்த தேதியே தெரியல, ஜாதக பலனும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கலா இருக்கிறவங்க, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா www.astromoon.in.ங்கிற வெப்சைட்ல போய் பாருங்க. அது உள்ள நம்பரை வந்து தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.